அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஹலாலான விசாலமான ரிஸ்கை அல்லாஹ் வழங்குவது மிகப்பெரிய பாக்கியம். குரானில் ரிஸ்கை பற்றிய பல வசனங்களில் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். ரிஸ்க் என்பது வெறும் உணவு அல்ல, வீடு, ஆடை, வருமானம், நமக்கு தேவைப்படும் அனைத்தும் அதில் அடங்கும். உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் அல்லாஹ் ரிஸ்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். எப்படி நாம் மரணத்திலிருந்து தப்ப முடியாதோ அதுபோன்றே நமக்கான ரிஸ்கும் நம்மை தேடி வந்து சேரும். ஆனால் மனிதன் ரிஸ்கை தேடும் முறையில் பல தவறுகளும் நடக்கின்றன. நபி அவர்கள் கூறியது போல், ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் ஹலாலா ஹராமா என்பதைப் பற்றி கவலையில்லாமல் சம்பாதிப்பார்கள். இன்று நாம் பார்த்தால் அந்த காலம் வந்துவிட்டது போல் தெரிகிறது. அதனால் விசாலமான ஹலாலான ரிஸ்கை பெற நபி அவர்கள் கூறிய 4 செயல்கள் மிகவும் முக்கியம். தொழுகை ஒரு மனிதனின் துனியாவையும் ஆகிரத்தையும் சீராக்கும். குறிப்பாக இரவு தொழுகை அல்லாஹ்வின் ரஹமத்தைக் கவரும். இஸ்திக்பார், மன்னிப்பு கேட்பது, இது அடிமைத்தனத்தின் அடையாளம். குர்ஆன் கூறுகிறது, இஸ்திக்பாரின் பலனாக அல்லாஹ் மழையையும் பொருளாதார வளத்தையும் அளிப்பார். சதக்கா பொருளாதாரத்தை குறைக்காது, அது விதைநெல் போல பல மடங்கு பெருகும். காலை மற்றும் மாலை திக்ர், சூரியன் உதயிக்கும் முன்பும் மறையும் முன்பும் திக்ர் செய்வது ரிஸ்கை விசாலப்படுத்தும். இந்த 4 செயல்களும் மனிதனின் ரிஸ்கை ஹலாலாகவும் விசாலமாகவும் ஆக்கிவிடும். அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் ஹலாலான செழிப்பான ரிஸ்கையும் நல்ல துனியா ஆகிரத்தையும் நசீபாக்குவானாக.